ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு சண்டே வீலாக், நானும் என் பையனை வந்து அவுட்டிங் போன வீலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாக தான் எப்போயுமே பண்ணுவேன். பட் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் கிரேவிங் பண்ணிகிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆசைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோமே. கிட்ஸுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுவோம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுவோம். பட் ரொம்ப நாளாக வந்து இது பண்ணி தோணிகிட்டே இருந்தது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் காலையிலே வந்து நான் பண்ணிட்டேன். இல்லைனா சண்டே எப்போயுமே கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். காலையில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெட்டு இல்லைனா அந்த மாதிரி தான் போகும். பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்பெஷல். இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பீச்சில் இந்த மாதிரியான ஸ்நாக் தான் கொடுப்பாங்க. பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானு எனக்கு தெரியாது, பட் ஆனால் டேஸ்டியாக இருக்கும். பட் அது வந்து நான் எனக்கு ஆயிலில் பண்ணாமல் வந்து ஒரு ஹெல்தி வேர்ஷனாக வந்து வேக வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே வந்து கப்பக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மிளகா, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டொமேட்டோ, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். அதை மட்டும் போட்டு நீங்கள் வந்துட்டு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மேலே இதில் வந்து நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் யாருக்கும் புளிப்பு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் லெமன் ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆஃப்ரிக்காவோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அண்ட் தென் முட்டைக்கோஸ். இது ரெண்டும் இல்லாமல் அவங்களோட எந்த டிஷ்ஷும் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி பால் சோறு, நெய் சோறு இதெல்லாம் ஊட்டுறோமோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி தான் அதை வேக வச்சு அதை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மசிச்சு அதில் எதுவுமே போட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க. உப்பு மெயினாக நிறைய யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே போய் வந்து வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து அதுக்கப்புறம் வீட்டில் உப்பு போட்டு சாப்பிடும்போது ஐயோ என்னடா இது இவ்வளோ உப்பு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கோஸை வந்து அவங்க பச்சையாகவே வந்து எல்லாத்துலேயும் அவங்க யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது அதிகமாக வந்து அங்கே விளையுது முட்டைக்கோஸும் அந்த உருளைக்கிழங்கும். ஸோ முட்டைக்கோஸும் இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ வேக வைக்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா கப்பக்கிழங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த வேக வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக ஃபுல் கிழங்கு அப்படியே வந்து ஆயிலில் போட்டுருவாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் வச்சுருப்பாங்க, அதில் அப்படியே ஆயிலில் போட்டுருவாங்க. அது என்ன ஆகுனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கப்பக்கிழங்கு வச்சுட்டு அது மேலே முட்டைக்கோஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ இருக்குது இல்லையா அதை வந்து அது மேலேயே வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் டச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, மிளகா பொடி. ஸோ இது வந்து அவங்க ஸ்பெஷலாக இந்தியன்ஸ்க்காகவே அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் காரசாரமாக வேணுன்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஃபஸ்ட் நம்மள அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்கே வந்திருக்கோன்னா வேளச்சேரியில் இருக்கிற கிராண்ட் மால் தான் வந்தோம். ஏதோ ஒரு குட்டியாக எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க வெளியில். இந்த கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் அடிக்கடி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான எக்ஸிபிஷன் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ எனிவே நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் போகல. நாங்கள் வந்து பையன் வந்து விளையாடணும் அப்படின்னா ஜம்பிங் இந்த மாதிரி போகணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நாங்கள் வந்து கிராண்ட் மால் போனோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கம்பேர் பண்ணுறப்போ இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நான் பார்த்தேன், அதுதான் நான் விட மாட்டேனே. ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கை ஜம்ப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மால் வந்து கிட்டத்தட்ட 4 months ஆகிடுச்சு. முன்னாடிலாம் டிமார்ட்க்கு நான் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போக்குள்ளே நான் வரவே இல்லை. பட் ஆனால் இந்த மாலில் ரொம்ப சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியுது. முன்னாடி இவ்வளோ ஷாப் இருந்ததில்லை, இவ்வளோ கூட்டமும் இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அதிகமான கடைங்க வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம், இந்த சிக்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது கிடையாது.
ஸோ இந்த ஷாப்பை பாருங்களேன், மூர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் மூர் மார்க்கெட் போனதில்லை, பட் ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் தீம் செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கேட்டகரி ஒரு கடை. இந்த கடை நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை இங்கே, பட் இது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் பொதுவாக நான் இந்த மாதிரி மாலில் இருக்கிற கடைகளில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு தாட் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸ்கை ஜம்ப் 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங், அந்த டம்ப்ளிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கிட்ஸு அண்ட் தென் பெரியவங்க எல்லாருமே வந்து ஜம்ப் பண்ணலாம். நிறைய பேர் பெரியவங்க வந்து இன்வால்வ் ஆனாங்க. வீக்கெண்டுக்கு ஒரு ப்ரைஸு, வீக் டேஸ்க்கு ஒரு ப்ரைஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு நாங்கள் போனது. அதோட ½ அன் ஹவருக்கு என்னென்னா 550 ப்ளஸ் போட்டிருந்த சாக்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கும் சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 634 வந்தது. இது அஃபோர்டபுளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்திருந்த பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சைல்ட்லாம் வெளியில் வந்தது. அந்தளவுக்கு ஹாப்பியாக வந்து அதில் டம்ப்ளிங்கில் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு அங்கேயே ஸ்நாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. பீஸா அண்ட் தென் ஃபிங்கர் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது நான் பார்த்தேன். ஆனால் என்ன ஃபேமிலியோடு போகிறோம், இல்லை ஒரு 2-3 ஃபேமிலி போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சிங்கிளாக மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ½ அன் ஹவர் அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த ½ அன் ஹவர் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ½ அன் ஹவர் முடிஞ்சோடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்துக்கலாம். பட் ஆனால் கரெக்டாக ½ அன் ஹவரில் அவங்க கூப்பிடல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான அட்வென்ச்சர்லாம். ஸோ அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு வெளில போயிட்டு அப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம், உள்ளே ஏதாவது ஒரு ஷாப்பில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பர்கர் ஷாப்பில் போய் சாப்பிட்டோம். பட் ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அந்த பர்கர் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ எனக்கும் என் பையனுக்கும் அந்த பர்கர் வந்து பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வந்து நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். சரி ஓகே, டிமார்ட்குள்ளே போகலாம். ஏன்னா நான் இன்னும் வந்து கார்டனுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பூத்தொட்டி தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டிமார்ட்க்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் லாஸ்ட் இயர்லேருந்து. பட் ஆனால் இந்த அளவுக்கு ரஷ் இருந்ததே கிடையாது. மேபி வந்து பார்த்திங்கன்னா இது சண்டே அப்படின்றதுனாலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து வீக் டேஸ் தான் போயிருக்கேன், வீக்கெண்டு போனதே கிடையாது. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால நான் வெளியில் வந்துட்டோம், என் பையனும் இருக்க மாட்டேன்ட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஈவினிங் ஆகிடுச்சு. அப்புறம் சாய்கிங்ஸில் வந்து ஒரு சாய் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நானும் பையனும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு. இந்த ஃபுல் டேயோட நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.